Hey, welcome to my channel. இப்போ நான் பிஸ்கட் டோனட் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பவுலில் நான் பாலை எடுத்துருக்கேன். அது கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மைதா ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அதை 2 மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு இங்கே ஒரு பிளேட் போட்டிருக்கேன். அதில் என்ன பண்ணுங்கள், உருண்டை பிடிச்சதை கொஞ்சமாக வச்சு அப்படியே தட்டுங்க. கையில் தட்டிட்டு சாக்லேட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாக்லேட்டை அதில் நடுவில் வச்சு உருண்டை பிடிச்சி ரோல் பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் அதே மாதிரியே பண்ணி வச்சுருங்க. இங்கே நான் பாலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கதா பாலில் அப்படியே முக்கி எடுத்துருங்க. அப்புறம் இங்கே பிஸ்கட்டு அதையும் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். பிஸ்கட்டில் என்ன பண்ணுங்கள், பிஸ்கட்டில் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. அதுக்கு முன்னாடி அடுப்பை என்ன பண்ணுங்கள், தீயை கம்மி பண்ணி வைங்க. ஏன்னா நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதுக்காக. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.